அன்பனவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் 17/1/2021 நள்ளிரவு மணி 1:31 டைம். நான் இப்பொழுது சன் நியூஸ் செய்தி பார்த்து கொண்டிருந்தேன். காலையிலேருந்தே கூட நிறைய செய்திகளை பார்த்தேன். அதில் வந்து விவசாயிகள் குறிப்பாக தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலங்களில் வந்து வெள்ள நீர் அதிகமாக போனதால் வந்து மழை அதிகமாக பெஞ்சதால் கடந்த சில 10 நாட்களாக நிறைய பயிர்கள் நாசமாயிடுச்சு. அதை பற்றி விவசாயிகள் புலம்புறாங்க. அதை பார்த்தேன் நான். இப்பொழுது நாகை மாவட்டத்து விவசாயிகள் வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. அதையும் பார்த்தேன். நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விவசாயி வந்து ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் கவர்மெண்ட்டுன்னு கேட்குறாரு. ஆனால் கவர்மெண்ட் கொடுக்குமான்றது தான் கேள்வி. என்னன்னாக்கா இதுக்கு தான் வந்து இப்போ நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்க புதிய விவசாய சட்டம். அந்த புதிய விவசாய சட்டத்தில் முக்கியமான ஒரு ஷரத்து வந்து இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங், ஒப்பந்த அடிப்படையில் வந்து விவசாயம் செய்கிறது. அப்படி செய்யும் பொழுது என்ன, மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அம்பானி, அதானி, டாடா போன்றவர்கள் வந்து இவர்களோடு விவசாயிகளோட ஒப்பந்தம் செய்து கொள்ளும் பொழுது விவசாய சங்கங்களோடு இது மாதிரி நஷ்டம் ஏற்படும் போது அந்த நஷ்டத்தை அவங்களும் ஷேர் பண்ணிக்குவாங்க. நஷ்டஈடு அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ அவங்க அந்த அம்மா சொல்லும்போது என்ன சொல்ல, உரம் விதை உரம் எல்லாம் போட்டு நாங்கள் பயிர் வளர்த்தாக்கா அது மாதிரி வெள்ளம் வந்து எல்லாம் நாசமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி விதை உரம்லாம் போடுறப்பவும் அவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் நிலம் மட்டும் இவங்க கொடுப்பாங்க. அவங்க வந்து விதை உரம் எல்லாம் போட்டு நல்லா பயிரை வளர்க்குற அவங்க விவசாயிகளுக்கு அதில் வரக்கூடிய லாபத்தில் பங்கு கொடுப்பாங்க. நஷ்டம் ஏற்பட்டாலும் அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்போ நஷ்டம் வந்து குறையும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் கூட கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கான இன்சூரன்ஸை வந்து அந்த ஃபார்மிங்கான இன்சூரன்ஸை கூட அவங்களே பே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒப்பந்தம் செய்து கொள்ளும்பொழுது அவங்க அந்த ஒப்பந்தத்தில் தவறும் பட்சத்தில் கோர்ட்டுக்கு போக முடியும். விவசாய சங்கங்கள் போயிட்டு அந்த நஷ்டஈடு வாங்க முடியும். அதெல்லாம் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் தான் அதில் இருக்குது அந்த சட்டத்தில். ஆகவே இந்த இப்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ள அந்த சட்டங்கள், விவசாய சட்டங்கள் கட்டாயமாக விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடியது. இது மாதிரி வறட்சி மற்றும் வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை வந்து கட்டாயமாக விவசாயிகள் வந்து தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங். அது மாதிரி நேரத்தில் அவங்க அதுலேருந்து வெளியே வந்துட முடியும். ஆகவே விவசாயிகள் வந்து இதை புரிந்து கொண்டு இந்த சட்டங்களை எதிர்ப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த சட்டங்கள் கட்டாயமாக விவசாயிகளுக்கு நன்மை செய்யும். இது மாதிரி கஷ்ட காலங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட கையேந்த தேவையில்லை. உங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல உங்களுக்குரிய பணம் கிடைக்கும். அதற்கு ஆவணம் செய்வதற்காக மிக பணக்கார நிறுவனங்கள் இருக்கின்றன. நன்றி, வணக்கம். ஓம்.